நவம்பர் மாசம் 2025 புதுசா ஒரு ஆப் லான்ச் ஆச்சு பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும். அந்த ஆப்போட நேம் நியூ ஆதார் ஆப். ஆல்ரெடி இந்த ரெண்டு ஸ்டோர்லயும் எம் ஆதார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், அது நமக்கு முழுமையான சர்வீஸை கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த புதிய ஆதார் ஆப் வந்து நம்முடைய டேட்டாவை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆப்பா செயல்படுது. சோ இத பத்தின ஒரு முழு வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தட்டி பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அதுல ஒரு புது விஷயத்த ஆட் பண்ணிருக்காங்க. சுட சுட நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பதிவு பண்ண போறோம். மிஸ் பண்ணாதீங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நவம்பர் மாசம் 2025 UIDAI யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க அந்த புதிய ஆதார் ஆப்பை லான்ச் பண்ணாங்கல்ல, அதை ஃபர்ஸ்டா ஃப்ரெஷ்ஷா நீங்க அதை செட் பண்ண உள்ள போனீங்கன்னா அங்க ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்க சந்திப்பீங்க. என்னன்னா அந்த ஃபேஸ் ஐடி இருக்குல்ல, அதை அந்த ரீட் பண்றது ரொம்ப சிரமப்படுது. இன்னொன்னு நல்ல வெளிச்சமான உள்ள பகுதியில் நின்றுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துருது. பட் லைட் வந்து லோவா இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்க போய் உங்களுடைய ஃபேஸை காமிச்சு நீங்க உள்ள போன முயற்சி பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் தான். இன்னொன்னு, இந்த ஏடிஎம்ல போயிட்டு பணமெல்லாம் எடுக்க போகும் தெரியுமா, அங்க தப்பா பின் நம்பர் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 3 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அந்த 3 அட்டெம்ப்ட்டுக்குள்ள கரெக்டா உள்ள போயிடணும். அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சோலி முடிஞ்சுது, பிளாக் பண்ணிடும். மறுநாள் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். சில சமயங்கள்ல ஆபீஸ்ல போயிட்டு அந்த பிளாக்கை அன்பிளாக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 3 அட்டம் தான் நினைக்கிறேன். அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தின டீட்டெயில் வந்து நான் கலெக்ட் பண்ணல. எனிவே அந்த ஃபேஸை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சோ சிம்பிள் உள்ள போறதுக்கு. இப்போ இந்த புதிய ஆதார் என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வாங்க உள்ள போலாம். சமீபத்துல யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த புதிய ஆதார் ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. நம்முடைய ஆதார் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இது வழியா சேவ் பண்ணி பயன்படுத்திக்கிட முடியும். அதுக்காக தான் இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எம் ஆதார் இருக்கும் போது எதுக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம் ஆதார் முழுக்க முழுக்க நமக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய, பட் நியூ ஆதார் ஆப் அப்படி இல்லை. நம்மளுடைய டேட்டாவை எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்துக்காக UIDAI வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. புதிய ஆதார் ஆப்புக்குள்ள நான் வந்துட்டேன். வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமா இப்படிதான் இருக்கும். நான் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டுட்டேன். இதுக்குள்ளே மறுபடியும் நம்ம உள்ள போக வேண்டாம். இப்ப என்ன பண்றேன், கீழே சின்னதா ஒரு ஸ்கிரீன் இருக்கா, அதை அப்படியே மேல இழுத்து விடுறேன். மறுபடியும் இழுத்து விட்டேன். ஸ்டார்டிங்ல இந்த ஆப் லான்ச் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, சர்வீசஸ் மை ஆதார் அப்டேட். இதுக்குள்ள போனா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட். தட்டி பார்ப்போமா? இல்ல, கமிங் சூன். அதுக்கப்புறம் நேம் அப்டேட், கமிங் சூன். அட்ரஸ் அப்டேட், கமிங் சூன். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அப்டேட். தட்டுவோமா? வா, வந்துருச்சா புதுசா ஒரு ஸ்கிரீன். அதுல என்ன சொல்லிருக்காங்க, இந்த மொபைல் நம்பர் அப்டேட்டுக்கு 5 நிமிஷம் போதும், ப்ராசஸிங் டைம் 30 டேஸ். நம்மகிட்ட ஒரு 75 ரூபா புடுங்குவாங்க. அதுக்குண்டான ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத கீழே போட்டிருக்காங்க. புதிய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களாம், ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட 75 ரூபா பணத்தை புடுங்குவாங்களாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்பாங்களாம். இத்தனை நாளுக்குள்ள இது உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்டினியூ கொடுத்து பார்ப்போமா? செமையா ஒர்க் ஆகுதுல. மேல வந்து நம்ம ஆதார்ல ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அது டிஸ்பிளே ஆகும். கீழே மொபைல் நம்பர் ஆகும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சென்ட் ஓடிபி போகும். எங்க, டு வெரிஃபை த நியூ மொபைல் நம்பர், ஓடிபி வில் பி சென்ட் டு த நியூ நம்பர். நியூ நம்பருக்கு இந்த ஓடிபி போகுமா? சரிங்களா? இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. வேணுங்கிறவங்க மொபைல் நம்பரை மாத்திக்கலாம். அதுக்குதான். இதுக்கு அங்கிட்ட என்னால போக முடியாது. ஏன்னா என்கிட்ட புது மொபைல் நம்பர் இல்ல, பழைய நம்பரே போதுமானது. சோ புது நம்பருக்கு மாறுறவங்க கண்டிப்பா இந்த இடத்துல அந்த நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புதிய நம்பரை வச்சு ஆதார பயன்படுத்தலாம். கீழே சேவ் அண்ட் எக்ஸிட்னு கொடுத்துருக்காங்க. பாப்போமா எங்க சேவ் ஆகுதுன்னு? மறுபடியும் மை ஆதார் பாத்தீங்களா, நீங்க எங்க விட்டீங்களோ அது இங்க இருக்கு மேல. வேணும்னா டெலிட், அது ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரீன் காட்டும், டெலிட். அவ்வளவுதான். எல்லாத்தையும் காட்டினவன் பக்கத்துல மை கான்டாக்ட் கார்டுன்னு இருக்கு, அதை நான் தட்டி பார்க்கல, தட்டியும் காட்டல. தட்டி பார்த்துருவோமா? வா, கியூஆர் கோடு டிஸ்பிளே ஆகும், படிச்சு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, இந்த ஆப்புக்குள்ள நுழையிறதுக்கு பின்னு கேட்பாங்க. அதை மாத்தணும்னா மாத்திக்கலாமா?
சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க தட்டி புதிய பின்னை நீங்க செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் காமிச்ச இந்த அற்புதமான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா உங்க கண்ணுல அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.